சோழன் வந்து வேணும்னே வந்து எப்படியாவது நிலாவை இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹம், இந்த மாதிரி அங்க பிரதர்ஷனம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, உருண்டு உருண்டு போகிறாரு. இதை பார்க்கும்போது வந்து புரிஞ்சுக்கிறாரு நம்ம பல்லவன். உடனே வந்து அண்ணன் வேணும்னே சீனை போடுதா, சரி விடு அண்ணி இம்ப்ரெஸ் ஆனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஹெல்ப் பண்ணுறாரு. ஃபுல்லாகவே ஒட்டி ஒட்டி விடுறாரு. அப்பாடா 108 ரவுண்டு உருடுறதுக்குள்ளே போதும். என்னது 108 ரவுண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வந்து சோழனை பார்த்தீங்களா. உடனே ஆமாங்க பின்ன அந்த 108 ரவுண்டுக்கு இவ்வளோ ஓரளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்களே, நான் எங்கெங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன், மேலே தாங்க பார்க்கும்போது இப்படி இருக்கேன், உள்ளுக்குள்ளே அப்படியே வந்து பயங்கர வலிங்க, எனக்கு என்னால் தாங்கிக்க முடியலங்க அப்படின்னோடனே நடத்துனே நீ நடத்து அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு வந்து நம்ம பல்லவன். உடனே வந்து சரிங்க ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, இவ்வளோ கஷ்டமாச்சு அப்படின்னோடனே வேறு என்னங்க பண்ணுறது, சரிங்க எதுக்காக இவ்வளோ கடுமையான வந்து வேண்டுதல் அப்படின்னோடனே வேறு எதுக்குங்க நீங்கள் நல்லா இருக்கணும் தான் அப்படின்னோடனே நான் நல்லா இருக்கணும்னா ஆமாம் நீங்கள் நல்லா தானே நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும், நம்ம குடும்பம் நல்லா இருந்தால் நான் நல்லா இருப்பேன், அதனால தாங்க நம்ம எல்லா குடும்பமும் நம்ம எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கினேன். அதே மாதிரி அண்ணனுக்கும் இப்போ கல்யாணம் ஆக போதில்ல, கல்யாணத்துக்கான ஏற்பாடுலாம் பண்ணிகிட்ருக்கோம்ல, அதனால் என் வேண்டுதல் பழிச்சிடுச்சு, அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி உருள்றேன் அப்படின்றாங்க. சரிண்ணே அதுக்காக இவ்வளோ கஷ்டப்படணுமா, நான் வேறு என்னடா பண்ணுறது, கஷ்டப்பட்டு தானே நான் குடும்பத்துக்காக ஒருத்தராவது இந்த மாதிரி வேண்டுதல் பண்ண வேணாவா அப்படின்னோடனே என்னங்க நீங்கள் உடம்பை வெறுத்துக்கிட்டு சாமி எதையுமே செய்ய சொல்லலைங்க, நீங்கள் தேவையில்லாதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, இதெல்லாம் இவ்வளோ கஷ்டம் தெரியுமா, உங்களுக்கு புரியுது, கூட பிறந்த தம்பி இவன் யோசிக்க மாட்டேங்கிறானே, எப்படினாலும் நிலா உங்களுக்கு என் மேலே உண்மையிலே பாசம் தான் நிலா அப்படின்னோடனே இங்கே பாருங்கள் பாவமாச்சேன்னு பார்த்தேன், வேறு ஒன்றும் இல்லை அதானே பார்த்தேன், விட்டு தர மாட்டேங்களே அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி சரிடா என்னால் முடியல நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே நிலா அப்படியே விடுற மாதிரி ஆக்ஷன் பண்ணால் உடனே நிலா ஓடி வந்து என்னங்க நீங்கள் இப்படி போகிறீங்க அப்படி சொல்லிட்டு பிடிக்கிறாங்க. இதுக்கு தானே நான் இவ்வளோ பாடுபட்டேன், ஐயோ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, உண்மையிலே நிலா என்னை தொட்டோன்னே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. உடனே வந்து சரிண்ணே கனவு கண்டதெல்லாம் போகலாமா அப்படின்னோன்னா சரி ஓகேடா அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே வந்து உடம்பு வலியால் கஷ்டப்படுறாரு. அப்போ வந்து நிலா வந்து தைலத்தை போட்டிருக்கேன் சரியாயிடும்ன்றாங்க. தேங்க்ஸுங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நிலா வந்து என் பக்கம் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நாங்கள் டூயட் பாட வேண்டியதுதான் பாக்கி, கூடி சீக்கிரம் நிலா என் கூட சேர்ந்து டூயட் பாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு சோழன். இங்கே வந்து நிலா வந்து சேரனை பார்க்குறாங்க. சேரன் வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கார். அதை பார்த்துட்டு வந்து யோசிக்கிறாங்க, கார்த்திகா ஞாபகத்தில் தான் இவர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள் அவர் வந்து கார்த்திகா ஞாபகத்தில் தான் இருக்காருன்னு தோணுது சேரனா, அதே மாதிரி கார்த்திகாவும் சேரன ஞாபகத்தில் தான் இருக்காங்க. 2 பேருமே விரும்பும்போது எதுக்குங்க இப்படிலாம் வந்து தனியாக இருக்கணும், அவங்க 2 பேர் கல்யாணம் பண்ண நல்லா தானே நல்லா தான் இருக்கும், ஆனால் யார் கல்யாணம் பண்ணி வைப்பா, என்னங்க நம்ம எல்லோரும் தான் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், எப்படிங்க முடியும், அவங்க வீட்டில் ஒத்துக்கினா தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும், முக்கியமாக கார்த்திகா ஒத்துக்கணும் அப்படின்றாங்க. சரிங்க அவங்க ஏன் ஒத்துக்க மாட்டாங்க, அவங்களுக்கு அண்ணனை பிடிச்சிருக்குல்ல, பிடிச்சிருக்குங்க எல்லாம் கரெக்டு தான், பேசுவாங்க சிரிப்பாங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் வீட்டை விட்டு வர மாட்டாங்களே, எங்க வீட்டை விட்டு எங்கே வரணும், அவங்க வீட்டு சம்மத்தோட நம்ம கல்யாணம் முடிச்சிடுவோம், அது எப்படிங்க முடியும், அவங்களுக்கு நம்மளை பார்த்தாவே ஆகாது, நம்ம வீட்டுக்கு எப்படி பொண்ணு கொடுப்பாங்க, இங்கே பாருங்கள் கண்டிப்பாக போய் கேட்குறோம், அவங்க பொண்ணு கொடுக்குறது கொடுக்காது அவங்க இஷ்டம், ஆனால் முறைப்படி கேட்க வேண்டியது நம்மளோட கடமை இல்லை, ஒரு வேளை நம்ம கேட்டு அவங்க கொடுத்துட்டா சந்தோஷம் தானே, நாங்கள் தான் சொல்கிறோம் எங்கே கேட்க போகிறீங்க, இங்கே பாருங்கள் உங்கள் அண்ணனுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா, என்னங்க நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க, உங்கள் அண்ணன் சின்ன வயசுலேருந்து உங்களை அப்படி பார்த்துக்கிட்டாரு, உங்களோட சந்தோஷம் தான் அவரோட சந்தோஷம்னு வாழ்கிறாரு, அப்படிப்பட்டவரோட சந்தோஷம் முக்கியம் உங்களுக்கு தோணலையா, அவரோட சந்தோஷமே கார்த்திகா தாங்க, ப்ளீஸுங்க நம்ம எல்லோரும் போய் பொண்ணு கேட்போங்க அப்படின்னோடனே சரிங்க உங்கள் ஆசை ஏன் விடுவானே, சரி வாங்க நீங்கள் நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டீங்க, அங்கே பாருங்கள் என்ன நடக்க போதோ, அதுவும் என் அத்தை என்ன ஆட்டம் ஆட போகிறாங்கன்னு பட்டு மாதிரி பொண்ணை கேட்டு வரீங்க சொல்லிட்டு தள்ளி போயிடுறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க நம்ம நிலா இதை பார்த்து.